வெல்கம் டு ஆஸ்னோசி யூடியூப் சேனல். இன்றைக்கி சேனலில் வந்து ஒரு மணி புட்டு தான் சுட போடும், அது ரைஸ் குக்கரில். ஸ்ரீலங்காவில் கேஸ் ப்ராப்ளம்ன்றதால நானே ஒரு 6 மந்த் 7 மந்த்தாக வந்து ரைஸ் குக்கரை வச்சு தான் எல்லாமே செஞ்சேன். ஏன்னா நிறைய பேர் ரைஸ் மட்டும் தான் செய்யணும்னு நினைக்கிறேன். பட் அதில் இட்லி சுடையலும், அவங்களுக்கு இடியாப்பம் சுடையலும், அந்த தேங்காய் புட்டு சுடையலும், அதே போல் ஒரே அடிக்கு சோறெல்லாம் அவிச்சு எடுத்துட்டு சோறோட மேலே மரக்கறியும் வச்சு வேறு கறிகளையும் வேறு ஒரு தட்டு போட்டு வச்சு அவிச்சு எடுத்து எங்களுக்கு நேரத்தை மிச்சப்படுத்தி கொள்ளணும். ஸோ இதுக்கு நான் வந்து மணி புட்டு வந்து கோதுமாவில் செய்யலை. கோதுமாவில் செய்து உண்மையில் நல்ல டேஸ்டியாக இருக்கும் அவிச்ச கோதுமாவில். பட் உடனே செய்யணுன்றதுக்காக வேண்டி இப்போ நான் ஒரு இடியாப்பு மாவு இங்கே வைக்கிற நார்மலான இன்ஸ்டன்ட் இடியாப்பு மாவை எடுத்து அதில் இந்த மாதிரி காட்டிக்கிற கப்பில் 3 கப் இடியாப்பு மாவு எடுத்திருக்கிறேன். ஸோ அந்த 3 கப் இடியாப்பு மாவுக்கு இதுக்கு வந்து நான் இடியாப்பத்துக்கு நார்மல் வாட்டர் தான் போடுவோம். பட் இந்த புட்டுக்கு வந்து மணி புட்டுக்கு கொஞ்சம் லைட்டான சூடு உள்ள ஒரு சின்ன பிள்ளைக்கும் குடிக்கிற மாதிரி உள்ள ஒரு நார்மல் சுடு தண்ணி, நல்ல சுடு தண்ணி இல்லை, சின்ன பிள்ளைகளுக்கும் குடிக்கிற மாதிரி உள்ள கையை வச்சு போட்டு பார்த்தா உங்களுக்கு விளங்கும். அந்த மாதிரி சுடு தண்ணியில் எனக்கு 2.5 கப் தேவைப்பட்டுச்சு. இதில் ஒரு கம்பு போட்டு நல்லா கிளறி இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இடியாப்பு மாவோட அளவுக்கு நல்லா சாஃப்டாக இல்லாமல் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தைக்கணும் இந்த மாதிரி. ஸோ எனக்கு 3 கப்புக்கு வந்து 1.5 கப் மாதிரி தேவைப்பட்டுச்சு தண்ணி. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க. ஸோ இதை எடுத்துகிட்டு வந்து இது காய விடக்கூடாது. உடனே இந்த மாதிரி நான் பலகையில் உள்ள பிட்டு புளியிற ஒரு இந்த புளியிற இதை வச்சுருக்கிறேன். ஸோ அப்போ இதில் போட்டு நாங்கள் அப்படி ஃபுல்லாக கீழே மாவு தூவி அந்த மாவே எங்களுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளணும். அந்த மாவு தூவி நல்லா புட்டு புளிஞ்சு எடுத்துக்கொள்ளணும் மணி புட்டுக்கு. இப்போ இந்த புளிஞ்சு எடுத்த மாவு இதில் இருக்கிற ஒரு ட்ராபேக் என்னென்னா வந்து மாவு வந்து ஒன்றோடு ஒன்று டக்குன்னு குயிக்காக ஒட்டிடும். அந்த புட்டு வந்து நீங்கள் மணி வந்து புளிஞ்சது மாதிரி வைக்கிறது ஃபுல்லாகவே ஒட்டி அப்படியே சும்பி போய்ட்டும். நான் ஃபஸ்ட் டைம் அதை மிஸ்டேக் செஞ்சேன். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் கொஞ்சம் மாவு நல்லா தூவி வச்சுக்கொண்டுட்டு உடனே ஸ்ட்ரீமரில் போட்டு நீங்கள் அவிச்சு எடுக்கணும். அப்படி இல்லாட்டி கொஞ்சம் மொத்தமாக இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்துகிட்டு மாவு தூவி வச்சுக்கொண்டு ஃபுல்லாக கொஞ்சம் செஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கு போகிறோம் உடனே அவிச்சு எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் சாப்பிட போகல தேங்காய் புட்டு மாதிரியும் இருக்கும், நல்ல டேஸ்டியாக இருக்கும். பட் நாங்கள் அவிச்ச மைதா மாவில் செய்கிற அளவுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட் வராது, அந்த டேஸ்ட் வராது. பட் இது நல்ல குயிக்காக செய்கிறதுக்கு இது நல்ல ஒரு ரெசிபி. அதே போல் எங்களுக்கு கேஸ் இல்லாமல் கஷ்டப்படுறதுக்கு உங்களுக்கு நார்மலாகவே இந்த மாதிரி மணிப்புட்டு செஞ்சு எடுக்கலாம். அவங்களுக்கு மணிப்புட்டு வந்து அவிச்சு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ரைஸ் குக்கர் ஸ்ட்ரீமரில் மேலே ஒரு வெள்ளை புடவை ஒயிட் க்ளாத் போட்டு உங்களுக்கு அவிச்சு எடுக்கும். மேலும் இப்போ நான் காட்டுற மாதிரி அப்படி இல்லாட்டி எங்களுக்கு கப்ஸில் வச்சு அவிச்சு எடுக்கும். மேலும் சின்ன சின்ன கப்ஸ் அதில் உயரத்துக்கு ஏற்ற மாதிரி ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன கப்ஸ் வச்சு அவிச்சு எடுக்க மேலே அப்படி அந்த கப்ஸில் கொஞ்சம் மணி இந்த புட்டு இந்த கலவையை கொஞ்சம் வச்சு கொஞ்சம் அந்த மற்ற பக்கம் திருப்பி வச்சு இல்லாட்டி ஒரு கோப்பை ஒன்று வச்சு இல்லாட்டி ஒரு வாழை இலையில் ஏதாவது கோப்பை மாதிரி செஞ்சு உங்களுக்கு மணி புட்டு அவிச்சு எடுத்துக்கொள்ளும். மேலும் இந்த மாதிரி ஈஸியாக ஸோ உங்களுக்கு வந்து கேஸில் கவலைப்பட தேவையில்லை. ஸோ இந்த ஸ்ட்ரீமரில் ஈஸியாக குயிக்காக எங்களுக்கு புட்டு பம்பை யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஸ்ட்ரீமரில் ரைஸ் குக்கரில் உங்களுக்கு அவிச்சு எடுத்துக்கொள்ளையிலும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.